இந்த முகாமுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரத்தில் செல்லலாம். யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரத்தின் 10, 11 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்க்கட்டும். 3 நாளைக்கு அவர்கள் ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்கள் எல்லாரும் எய்த்தை விட்டு வெளியே வந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மோசேயை ஒருவாறு ஒத்துக்கொண்டு, ரொம்ப இதயபூர்வமாய் ஒன்னும் ஒத்துக்கொள்ளல, வேற வழி இல்லை. ஆபத்து நேரத்தில் மோசே தான் ஜெபம் பண்ணுகிறான். மோசே ஜெபத்தை தான் தேவனும் கேட்கிறார். அதனாலே இவர்கள் வேண்டாவிருப்பாக அந்த மோசேயை பின்பற்றுகிறார்கள். மோசேயின் மேல யாருக்கும் அவ்வளவு அன்பு கிடையாது. மோசேயின் மேல அவ்வளவு அன்பு இல்லை அவர்களுக்கு. ஆனால் மோசே ஜெபத்தை தான் தேவன் கேட்கிறார். வேற யாரும் என் கிட்டத்திலே வர வேண்டாம், மோசே மட்டும் சமீபித்து வரலாம் என்று தேவன் சொன்னதினாலே மோசேயை தலைவனாக ஏற்றுக்கொண்டு பின்னால் போகிறார்கள். ஆனால் இந்த ஜனங்களுக்குள்ளே நிறைய குறைபாடுகள். அவர்கள் எகிப்தை விட்டதுதான் பெரிய விஷயம். விட்டது என்றது ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் மாற்றங்கள் இல்லை. பாலைவனம் அவர்களை மாற்ற முடியவில்லை. பற்றாக்குறை அவர்களை மாற்ற முடியவில்லை. தண்ணீர் தாகம் அவர்களுடைய சுபாவத்தை மாற்ற முடியவில்லை. அற்புதங்கள், ஆண்டவராகிய தேவன் செய்த அற்புதங்கள். செங்கடலை பிளந்தார், அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார், அவர்களுக்கு கண்மலையின் தேனை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். இந்த அற்புதங்கள் எல்லாம் அவருடைய சுபாவத்தை மாற்றவில்லை. இதனாலே தேவன் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். இது மோசேக்கு தெரியும். இதனாலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நீ ஜனங்களிடத்தில் போய் மலையின் மேல கூப்பிட்டு. மோசேய ஊழியக்காரர்கள் என்றால் மலை மேல ஏறுறவர்கள், தேவ மலையிலே தேவ பர்வதத்திலே ஏறி போகிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். யாரும் சாதாரணமாக மலை ஏற மாட்டார்கள், முடியாது. ஆனால் ஊழியக்காரர்கள் அதுக்கென்றே அழைப்பு, அதற்கென்றே வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள். ஹோல் லைஃப் மலை ஏறுறதுக்குன்னே ஒப்பு கொடுத்தவர்கள். அவர்கள் ஏறும் மலை தேவ பர்வதம், தெய்வீக மலை. அந்த தேவ மலையிலே ஏறணும், தேவ மலையினுடைய கொடுமுடிக்கு போகணும். இங்க ஒரு காரணம் இருக்கு. நாம் எல்லாரும் இங்க வந்ததுக்கு காரணம் என்ன? தேவ மலையிலே ஏறி கொடுமுடியை அடைய வேண்டும் என்பதுதான். இங்கே நாம் கூடியிருப்பதற்கு காரணம், கர்த்தர் இந்த முகாமிலே நம்மை தேவ பர்வதத்தின் கொடுமுடிக்கு கொண்டு போவார். கொடுமுடியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவே நம்மை ஆண்டவர் இங்கே அழைக்கிறார். சரி, மோசே ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜனங்களிடத்தில் போய் மலை மேலே ஏறி மறுபடியும் கீழே போக சொல்றார். ஊழியக்காரங்களை மேல வான்பார், அதுக்கப்புறம் கீழே இறங்கி போக சொல்லுவார், திரும்ப மேல வான்பார். 14ஆம் வசனத்தில் பாருங்க, மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து. 24ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் மோசே நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். 25ஆம் வசனம், அப்படியே மோசே இறங்கி. இறங்குறதும் ஏறுறதும் ஊழியக்காரங்களுடைய வேலை. ஆண்டவர் இறங்குனா இறங்கிடணும், ஏறுனா ஏறணும். தேவன் தம்முடைய மோசையை பார்த்து, இப்ப இறங்கி போ, ஜனங்களை போய் பரிசுத்தப்படுத்து சொல்றார். இன்றைக்கும் நீ இந்த ஜனங்களிடத்தில் போய், இன்றைக்கும் நாளைக்கும் அவர்கள். நமக்கு தெரியாது சுத்திகரிப்புனா என்னன்னு, ஆவியானவருக்கு தெரியும் சுத்திகரிப்புனா என்னன்னு. ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம், ஆனால் அவர் நமக்குள் சுத்திகரிப்பை ஏற்படுத்துவார் என்பதற்கு சந்தேகம் இல்லை. சவுக்காரம் ஒரு துணியை சுத்திகரிப்பது போல ஆவியானவர் நம்மை சுத்திகரிப்பார். சவுக்காரம் சுத்திகரிக்கும் என்று துணிக்கு தெரியாது. ஒரு விசுவாசி கண்டே பிடிக்க முடியாது எப்படித்தான் அவர் நம்மை வந்து சுத்தி இருக்கிறார் என்று. ஆனால் ஆவியானவர் தன்னுடைய வேலையை செய்வதிலே ஓய்வெடுப்பதில்லை. அவருடைய வேலையை இந்த முகாமிலே செய்து கொண்டுதான் இருக்கிறார். நாங்கள் மலை மேலே ஏறுவதற்கு காரணம், அருமையானவர்களே, தேவனுடைய சத்தம் கேட்பதற்கு. நாங்கள் மலையிலிருந்து இறங்குவதற்கு காரணம் ஜனங்களை சுத்திகரிப்பதற்கு. ஊழியக்காரர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். ஏறுனா ஏறணும், இறங்குனா இறங்கணும், பேசுனா பேசணும், நிறுத்துனா நிறுத்தணும், பாடுனா பாடணும். சகிச்சுக்கோ, இந்த பாடுகளை நீ தாங்கிக்கோன்னு சொன்னா தாங்கிக் கொள்ளணும், கேள்வி இல்லை. இந்த கஷ்டம் நான் அனுமதிச்சிருக்கிறேன், கஷ்டப்படு அப்படின்னு தேவன் சொன்னா கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். இழப்பு
நஷ்டம், இவைகளை பொறுத்துக்கொள் என்று சொன்னால் பொறுத்துத்தான் ஆகணும், கேள்வி இல்லை. ஏறுனா ஏறணும், இறங்குனா இறங்கணும் ஊழியக்காரன். அப்பதான் ஜனங்கள் பரிசுத்தப்படுவாங்க. ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. தேவனே அதை செய்யலாமே. தேவன் அதை செய்யாமல் ஊழியக்காரனாகிய மோசே கையில் அந்த பொறுப்பை கொடுத்து போய் பரிசுத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். மோசே அது புறப்பட்டு போகிறான். அவர் இன்னும் விளக்கமாய் சொல்லுகிறார், இன்றைக்கும் நாளைக்கும் நீ அவர்களை பரிசுத்தப்படுத்த, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து, let them cleanse their dress, அவங்களுடைய வஸ்திரங்களை என்று சொல்லும் போதே நமக்கு இருக்கும் ஆவிக்குரிய வஸ்திரங்களை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவிதம், whole life, அதுதான் நம்ம வாழ்க்கையின் வஸ்திரம். ஆண்டவர் நமக்கு வஸ்திரம் கொடுத்திருக்கிறார். தூய வஸ்திரம், கரை திரை அல்லாத, without a spot or wrinkle, ஒரு சின்ன பொட்டு இன்னொரு சின்ன குறை இல்லாத தூய்மையான ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். கரைப்பட்ட வஸ்திரம், ஆனால் இயேசு கரைகளை நீக்கினார். கரைப்பட்ட வாழ்க்கை, ஆனால் இயேசுவின் ரத்தம் கரையை நீக்குகிறது. இங்கே கரைப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்குமானால் நான் உங்களுக்கு சொல்கிற நல்ல செய்தி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய கரைகள் எல்லாம் நீக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாவில் வந்துவிட்ட கரைகள், ஐயோ அந்த கரை நீங்காது. எந்த புண்ணிய ஸ்தலத்தில் போய் தோய்த்தாலும் வாழ்க்கையின் பாவ கரை நீங்காது. ஆத்துமாவை குறைப்படுத்திவிட்ட கரை நீங்காது. உங்களுடைய மனதிலே நின்றுவிட்ட கரை போகாது. உங்களுடைய சிந்தனையிலே நின்றுவிட்ட கரை போக வேண்டுமானால் இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே நம்முடைய அங்கிகளை தோய்த்து வெளுக்கணும். வெள்ளை அங்கிகளை தரித்து வந்திருக்கிற இவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் தங்கள் அங்கிகளை, தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். யார் இந்த முகாமிலே வந்து பங்கு பெறுகிறார்கள்? உலகத்தை பிரியப்படுத்த உலக வேஷத்தை போட்டு அந்தந்த காலத்திலே அந்தந்த வேஷம் போட்டு அலைகிற மக்களை போல இல்லாமல், இப்பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷத்தை இகழ்ந்து இன்றைக்கு நாம் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த உலகத்தை கேலி பண்ணி நாம் இங்க கூட்டத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்தின் வேஷத்தை இகழ்ந்துதான் சபைக்கு நம்ம வந்திருக்கிறோம்.